வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. இந்த ஹீரோ பேனா, ரெனால்ட்ஸ் பால் பாயிண்ட் பென்னு, மரக்கட்ட ஸ்கேலு இதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியம். அது இந்த ஹீரோ பேனாவை வெள்ளை சட்டையில் குத்திட்டு பள்ளிக்கூடம் போனா ஹீரோயின் பூரா நம்மளை தான் பாப்பாங்க. பேனா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு, அதுல ஊத்துறக்கு இங்க் இருக்காது. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கெஞ்சினோம்னா 2 சொட்டு கீழே விடுவா, அதை உறிஞ்சிக்க வேண்டியதுதான். டெலிகேட் பொசிஷன். ஒரு நடை இந்த காலி இங்கு பாட்டில தூக்கி வெளியில வீசிட்டேன்னு எங்க அம்மா கிட்ட நான் வாங்கின அடி இருக்குதே, சட்டுக்குமே வளைஞ்சு போச்சு. இங்கு பாட்டில் வீசினதுக்கு எதுக்கு அடி வாங்கினு நீங்க கேட்கலாம். இப்பதான் இந்த யூபிஎஸ் கிபிஎஸ் எல்லாமே ஃபேமஸ். அந்த காலத்துல கரண்ட் போச்சுன்னா இங்கு பாட்டில் குவார்டர் பாட்டில் தான் எங்களுக்கு யூபிஎஸ். இங்கு பாட்டில சீமெண்ணைய ஊத்தி மூடியில ஓட்டைய போட்டு சைக்கிள் டியூப் வால்வுல திரிய போட்டு பத்த வச்சா அதுக்கு பேர் தான் கொடாப்பு. சும்மா தகதக நெறிய. ஐயோ கண்ணு, நெசமாத்த நல்லா எரியே. ராத்திரி இந்த கொடாப்பை பத்த வச்சுட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த பலாக்கொட்டையை எங்க அம்மிச்சு குழம்பு வச்சு கொடுக்கு. சும்மா அட்டகாசமா இருக்கு. கண்ணு, பலாக்கொட்டையை நல்லா கருக வறுத்து 2ஆ வெட்டி எடுத்து வச்சுட்டு மல்லி, மிளகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலைய போட்டு வறுத்து எண்ணெயை ஊத்தி சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் பல்ல போட்டு செவக்க வணக்கி மிக்சியில் அடிச்சு எடுத்து வச்சுட்டு தண்ணியை ஊத்தி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டையை போட்டு கொதிச்சு வெந்ததும் அடிச்ச மிளகா கூட்டை ஊத்தி தேவையான அளவு உப்பை போட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாயை தாளிச்சு ஊத்தி இறக்குனா பலாக்கொட்டை குழம்பு ரெடி.